எவ்ரிபடி இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான சமையல் குறிப்புகள் 5 டிப்ஸ் நான் குடுக்க போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மாவு அரைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உளுந்து மாவு கொஞ்சம் கூட ஆயிடுச்சு அப்டின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ரவ கொஞ்சம் சேர்த்து நீங்க தோசைலாம் ஊத்தும்போது ஊத்துனீங்க அப்டின்னா, ரொம்ப தோசை மொறு மொறுப்பா கிரிஸ்பியாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப்ஸ். செகண்ட் வந்து இப்ப வாழைக்காய் நீங்க யூஸ் பண்றீங்க. வாழைக்காய் நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது இந்த ரசப்பொடி இருக்கு இல்லைங்களா? ரசப்பொடி வாழைக்காய் சிப்ஸ் போட்டுட்டு, ரசப்பொடி வந்து கொஞ்சம் மேல தூவி விட்டீங்க அப்படின்னாலும், சூடா இருக்கும்போதே அதோட டேஸ்ட் வேற லெவலா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறீங்க. உருளைக்கிழங்கு வந்து சீவின உடனுமே அதோட நிறம் வந்து மாறிடும். ஸோ உடனே என்ன பண்றீங்க, சால்ட் வாட்டர்ல போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அத நீங்க வடிகட்டிட்டு எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாரி நிறம் மாறாது. இன்னொன்னு ஹாட் வாட்டர்ல நீங்க வந்து வினிகர் சேர்த்து கொதிக்க வச்சீங்க அப்படின்னாலும், உங்களுக்கு அது நிறம் நல்லா இருக்கும். சரிங்களா? இந்த டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. செகண்ட் வந்து நீங்க இப்ப அரிசி வந்து அரைக்கிறீங்க. உளுந்து மாவுக்கு வந்து அரிசி அரைக்கிறீங்க அப்டின்னா, அரிசி கூட கொஞ்சம் வந்து நீங்க உப்பு சேர்த்து அரைச்சுக்கலாம். அது உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். பட் உளுந்தோட அரைக்கும்போது நீங்க உப்பு சேர்த்து அரைக்கக்கூடாது. அண்ட் அப்பளம் இருக்கு இல்லைங்களா? அப்பளம் வந்து நெறைய பேர் வறுத்து வச்சோனமே காஞ்சு போயிட்டுருக்கும். அத வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வாணல்ல போட்டு சும்மா வறுத்து எடுத்தோம் அப்டின்னாலே, அது ரொம்ப கிரிஸ்பினஸ் வந்துரும் உங்களுக்கு. ஸோ என்னோட டிப்ஸ கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெறைய டிப்ஸ் இது மாரி நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்க் யூ.